நாம் எத்தனை அடி நடந்திருப்போம். போன வருஷம் துவக்கத்துக்கும் இந்த வருஷ துவக்கத்துக்கும் இடையில வந்து ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் அவரது கரம் நம்ம என்ன செஞ்சிருக்குது? தாங்குகிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது, தப்பு வைக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு சிறு காரியத்தை குறித்து நம்மை சிந்திக்க அழைத்திருக்கிறார். நமக்குள்ளாக எப்படிப்பட்ட சிந்தனை இருக்கிறது? நாம் கடந்த வருட சிந்தையோடு இந்த புதிய வருடத்தில் இருக்கிறோமா, அல்லது புதிய வருடத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா என்பதை எல்லாரும் சிந்திப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிக்க போகிறோம். பிலிப்பியர் 2:5, பக்கம் 271. பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. நாம் இந்த நாட்களில் வந்து இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள உண்மையிலே வந்து ஜென்ம சுவாபங்கள் இன்னமும் காணப்பட்டு இருக்குதா? நாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படி இருந்தோமோ அந்த குணாதிசயம் உண்மையிலே நம்மளை விட்டு போயிருச்சா போகலையா? இது வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. இது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நாம இன்னைக்கு வந்திருக்கிறோம், உண்மையிலே கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள பெருகி இருக்குதா? இந்த ஆலயத்துக்கு முத நீங்க வர்றப்ப உங்க இருந்த சிந்தனை என்ன? இப்ப இருக்கிற சிந்தனை என்ன? சர்ச்சில் இருக்கும்போது உங்க சிந்தனை என்ன? வீட்டுக்கு போனா உங்க சிந்தனை என்ன? வேலை பார்க்குற இடத்துக்கு போனா உங்க சிந்தனை என்ன? பிள்ளைங்க படிக்க போற இடத்துக்கு போனா உங்க சிந்தனை என்ன? நாம மற்றவங்க பேசும்போது நமது சிந்தனை என்ன? இன்னைக்கு நம்மளை சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது அவருக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அவருடைய சிந்தனை என்னன்னு பார்ப்போம். இந்த உலகத்தில் அவர் வந்தப்ப அவருக்குன்னு ஒரு சிந்தனை இருந்துச்சு. அந்த சிந்தனை உண்மையிலேயே வந்து நாம பார்த்தோம்னா நமக்கு என்ன சிந்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இன்றைய தினத்தில் இந்த படித்த வசனத்துக்கு அப்படி கீழே அப்படியே வந்து பொறுமையாக படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? 6வது வசனம் படிக்க போகிறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஃபர்ஸ்ட் என்னது? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அதுக்கு முந்தின வார்த்தை சமமாயிருப்பதை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அடுத்து 2வது தம்மை தாமே வெறுமையாக்கி. 3வது அடிமையின் ரூபம் எடுத்து. 4வது மனுஷர் சாயலானார். 5வது அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. 6வது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அடுத்தபடியாக இது எல்லாமே அவர் செஞ்சதுனால தான் அவருக்கு என்ன சொல்லப்படுது? அடுத்தது வந்து ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்துக்கு திட்டமிட்டபடி வந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி ஒரு சிந்தை இருக்கும்னா நமக்கு எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும்? நம்மை சிந்திக்க அழைக்கிறார். உண்மையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மகிமையா இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் போய் எல்லாருமே போய் படித்து பார்ப்போம். நானும் படிக்கணும், நீங்களும் படிக்கணும். நமக்குள்ள அந்த மாற்றம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. நமக்கு வந்து நம்மளை வந்து கர்த்தருக்கு பிரியமான சகோதரரேன்னு அழைக்கிற இடமும் இருக்குது. இன்னொரு வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பலை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் அழைக்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணமான வசனம் 2 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல துவக்கத்தை மட்டும் படிப்போம். 13ஆம் வசனம் துவக்கம். கர்த்தருக்கு
பிரியமான சகோதரரே. இப்படியும் அழைக்கப்பட்டிருக்கு, இப்படியும் அழைக்கப்பட்டிருக்கு. இதே இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பாருங்க. 36வது வசனம் என்ன போட்டிருக்குது? புத்தி ஈனனே. நாம கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே. அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமான, எனக்கு பிரியமான சகோதரன் கிடையாது, எனக்கு பிரியமான சகோதரிங்கிறது அப்புறம்தான். நான் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமான சகோதரனா, நான் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமான சகோதரியா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இன்று ஆண்டவர் அழைக்கிறார். இல்ல உண்மையிலே என்னைய பார்த்து புத்தியீனனே, இப்படி நிறைய பைபிள்ல பார்த்தா நிறைய வார்த்தை இருக்குது. மதியீனனே, மதிகட்டவன் நிறைய இருக்குது. இன்று நமக்குள்ள உள்ள சிந்தையை வச்சுதான் இது முடிவு பண்ணப்படும். எனக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தையை வச்சுதான் நான் உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமான சகோதரனா, கர்த்தருக்கு பிரியமான சகோதரியா, இல்ல புத்தியீனமானவங்களான்னு. இப்ப அந்த இடத்துல பார்த்தோம், இயேசு சுவாமி பிலிப்பியர் இதில் பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? நம்ம அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானதை பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, 1 கொரிந்தியர் 15 பாருங்க, நாம பார்ப்போம். ஜென்ம சுவாபத்தை நம்மளை விட்டு போக்குனா மட்டும்தான் நாம அவருடைய சுவாபம் உள்ளவங்கள பார்க்க முடியும். 44வது வசனத்தை சேர்ந்து படிப்போம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நாம நமக்குள்ள உள்ள சிந்தை நம்ம தாய் தகப்பன்ட்ட பிறந்து வளர்ந்தப்ப இருக்கக்கூடிய குணம் இருக்குதா, நமது தாத்தா பாட்டி குணம் இருக்குதா, இப்படி இதெல்லாம் இப்ப சிந்திக்க போறோம். இங்கிருந்து போகும்போது அப்படிப்பட்ட சிந்தையோட இத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தோன்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. நானும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான். நமக்குள்ள ஒட்டு மொத்தமா என்னுடைய தாயின் குணாதிசயம், தகப்பனுடைய குணாதிசயம் அழிக்கப்பட்டிருக்கணும். என் வாழ்க்கையில என் தாத்தா பாட்டியுடைய குணாதிசயம் அழிக்கப்பட்டிருக்கணும். எனது முன்னோர்கள் குணாதிசயம் காணப்படவே கூடாது. அதுதான் ஜென்ம சரீரம். எனக்குள்ள இருக்க வேண்டியது ஆவிக்குரிய சரீரம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சரீரம் காணப்பட வேண்டும் என்றால் அது இயேசு சுவாமியினுடைய சிந்தை உள்ள சரீரம் எனக்கு இருந்தா மட்டும்தான் என்னுடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாகவே மாறும். நான் எதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? இப்போ உள்ள உலகத்தில் ஒவ்வொருத்தரும் படிப்பை நம்பி வாழுகிறார்கள், பதவியை நம்பி வாழுகிறார்கள், தங்களது உடலை நம்பி வாழ்கிறாங்க. நான் இவ்வளோ உழைச்சிருவேன், அவ்வளோ உழைச்சிருவேன்னு. சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம் இருக்குது. அதை பற்றி நம்ம ரொம்ப பேசினா டைம் வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கே தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெண்களை பற்றி தெரியும், பெண்களுக்கு ஆண்களை பற்றி தெரியும், எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும். சிந்திச்சு பார்ப்போம், ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம்? ஆண்டவருடைய சிந்தனை நமக்கு வருவதற்கு எந்த நேரத்தை எடுத்துக்கிறோம்? நம்முடைய சிந்தனை என்ன நடந்துகிட்டு இருக்குது? இதை ரெண்டையும் ஒரு நோட்ல எழுதுங்க. 24 மணி நேரத்தில் எதை பத்தி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்? எதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோம்? பைபிளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோமா, இல்ல உலகத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தோமா, உலக மனிதர் முன்னாடி நின்றுட்டு இருந்தோமா, கர்த்தருடைய பிள்ளையோட நின்றுட்டு இருந்தோமா? இப்படி சிந்திச்சு பார்க்கும் போது நமக்கு தெரியும் எனக்குள்ள ஜென்மம் காணப்படுதா இல்ல கிறிஸ்துவின் சிந்தை காணப்படுகிறதா என்று. இன்றைக்கு நாம் அதை சிந்திச்சு பார்க்கும்போது அந்த புது வருஷம் உண்மையிலேயே ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். இல்லாவிட்டால் நாம பண்ணிருக்கூடிய நம்பிக்கை எல்லாமே வீணா போயிடும். இதுவரை நம்பின நம்பிக்கை எல்லாமே என்ன ஆயிரும்? வீணா போயிடும். கர்த்தரை தனது தெய்வமாக கொண்ட ஜனம்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில கர்த்தர் மட்டும்தான் தெய்வமா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கைக்கு தெய்வமா இருக்க கூடாது. என் வாழ்க்கைக்கு எனது பெற்றோர் தெய்வமா இருக்க கூடாது. என் வாழ்க்கைக்கு என் பிள்ளைய நம்பி இருக்கிறேன், சாப்பாடு போடுவான்னு சொல்லி நம்ப இருக்கக்கூடாது. பணத்தை நம்பி இருக்கக்கூடாது. என் உடல் பலத்தை நம்பி இருக்கக்கூடாது. என்னுடைய எதையுமே நம்பி நான் இருக்கக்கூடாது. இதைத்தான் அந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை சிந்திக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்தில் பார்க்கும்போது இந்த சரீரமாகிய காரியங்கள் எதன் அடிப்படையில் வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது விதையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த வேத வசனத்தில். இந்த விதையை பற்றி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 1 கொரிந்தியர் 15 உள்ளதுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 கொரிந்தியர் 15 வர்றதுக்கு முன்னாடி தயவு செய்து விதையை பற்றி நல்லா யோசிச்சுக்கோங்க.
இன்னைக்கு நாம் இந்த சிந்தனை எதுக்காக நம்ம மெயினா பேசுறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பம் எப்படி இருக்குது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க குடும்பத்தை எப்படி வச்சிருக்கிறீங்க. குடும்ப தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய உலக பிரகாரமா, என் குடும்பத்துக்கு தலைவர் நான் கிடையாது, ஆண்டவர் தான். என் மனைவியும் தலைவி கிடையாது, எங்க குடும்பத்துக்கு தலைவர் ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்படியாக உங்க குடும்பத்துக்கு தலைவர் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. கர்த்தர் உண்மையிலே இருக்கிறாரா? நான் என்னுடைய வாழ்க்கையில குறைவுபட்டு இருந்தேன், கர்த்தர் அதை நினைவுபடுத்தினார். இப்ப நம்முடைய வாழ்க்கை இந்த இதுல வந்து கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும்னா, இந்த விதை போன்ற வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்? இந்த விதை மனுஷகுமாரன் விதைத்த விதையாக உண்மையிலே வளருகிறதா, இல்ல பொல்லாங்கன் விதைத்த களையை போன்று இருக்கிறதா? ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு விதையா இருக்கணும், இல்ல களையா இருக்கணும். விதையும் களையும் ஒன்னா வளர்ந்து வரும்போது பார்க்கும்போது நெல் செடியும் ஒன்று போல தான் இருக்கும், களையும் ஒன்று போல தான் இருக்கும். நானும் உங்களை போன்ற ஒரு விவசாயி தான். திடீர்னு நம்மளை பார்த்தா தூரத்துல இருந்து பார்க்கும்போது பெரிய வெள்ளாண்மை இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா என்ன இருக்கும்? களையும் சேர்ந்து முளைச்சிருக்கும். பக்கத்தில் உள்ள அந்த விவசாயிக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாம் களையா இருக்குது, களையை சரியா பிடுங்கலையான்னு கேட்பாங்க. அப்ப நம்ம குடும்பத்துல வந்து உண்மையிலே வந்து விதையினால் வளர்ந்த செடி இருக்குதா, களை நிறைந்த செடி இருக்கிறதா? நம்ம தோட்டம் எப்படி இருக்குது? நம்ம தோட்டத்தினுடைய தோட்டக்காரர் யாரு? நாம குடும்பத்துல நாம தான் தோட்டக்காரர் மாதிரி ஆக்ட் பண்றோமா? பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்றோமா? பெற்றோர்லாம் நல்ல நிறைய பெரியவர் இருக்கிறீங்க, நாம ஒவ்வொரு உத்தரவும் கொடுத்துட்டே இருக்கோம் பிள்ளைகளுக்கு. வந்து பிள்ளைங்க அப்படி நம்ம திருப்பி கேட்கறாங்க, நீங்க எனக்கு கொடுக்குற உத்தரவை வசனத்தின்படி சொல்றீங்களா, இல்ல உங்க வாய்க்கு வந்ததை சொல்றீங்களான்னு கேட்டா தாங்குவோமா? பெற்றோராக நல்லா யோசிப்போம். பிள்ளைங்க இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, வீட்டுக்கு போய் உங்களை கேட்க தான் போகிறாங்க. கேட்கணும், கிறிஸ்தவ குடும்பத்தில் கேட்கணும். நீங்களும் உங்கள் பெற்றோரை கேட்கணும், பிள்ளைங்க பெற்றோர் பிள்ளைகளை கேட்கணும். நான் வந்து உனக்கு வசனத்தின்படி சொல்லலைன்னா நீ எனக்கு சொல்லு, நான் என்னை திருத்திக்கிறேன். அதுதான் குடும்பம். குடும்பத்தில் வந்து தகப்பன் டாமினேட் பண்ணுறாரு, தாய் டாமினேட் பண்ணுறாங்க, பிள்ளைங்க வளர்ந்து டாமினேட் பண்ணுறதுலாம் வேலை கிடையாது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்பது நாம் பேசும் பொழுது வசனத்தின்படி பிள்ளைகளிடம் பேசுகிறோமா, பிள்ளைகள் பெற்றோரிடம் வசனத்தின்படி பேசலாம், அதுதான் குடும்பம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்துவின் வசனத்தின்படி மாத்திரம் தான் பேசுவார்கள். ஹல்லேலூயா. இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இந்த சிந்தை வரவிடாம என்ன பண்ணுது பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தை வரவிடாம என்ன பண்ணுதுங்கிறத பாருங்க. மத்தேயு, மார்க் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருமே மார்க்ல வந்து 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் 4ஆம் அதிகாரத்துல ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் வந்து அநேக விசேஷத்தினால வந்து ஓமைகளால சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எல்லாமே நம்ம குடும்பத்துல தான் இருக்குது. முதல் ஆரம்பம் இந்த உலகத்துல வந்து, இந்த உலகத்துல ஆரம்பத்துக்கு ஒரு விதையினுடைய ஓமை வச்சு அப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து 3ஆவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. அது எல்லாருக்குமே தெரியும், நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த விதை என்ன செய்யப்படுது? விதைக்கிறவன் புறப்பட்டு போகும்போது ஒரு விதை எங்க உழுது? முதல்ல போகும்போது வழியிலே விழுந்துருது. அடுத்து 2வது விதை எங்க உழுகுது? கற்பாறையில் விழுது. அடுத்த விதை எங்க விழுகுது? முள்ளுள்ள இடத்துல விழுது. இன்னொரு விதை எங்க விழுது? நல்ல இடத்துல விழுது. நம்ம குடும்பம், அந்த நிலம்ங்கிறது உலகம். இந்த உலக வாழ்க்கையில குடும்பம்ங்கிற ஒரு கட்டமைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த உலகம்ங்கிற கட்டமைப்புல இருக்கும்போது இந்த விதை பத்தி சொல்லும் பொழுது நம்ம குடும்பத்துல வந்து இந்த விதையை வந்து வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை, பேர பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை, பெற்றோருக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை, படிக்க போற இடத்துல ஒரு முன்மாதிரியற்ற ஒரு வாழ்க்கை, ரோட்ல போகும்போது ஒரு முன்மாதிரியற்ற வாழ்க்கை வாழுகிறதா என்னது? வழி அருகே விழுந்த விதையை வந்து 4வது வசனம் என்ன சொல்லியிருக்கு? ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. நடிப்புள்ள வாழ்க்கை வாழ்ற விதையெல்லாம் எது எடுத்துட்டு போயிருது? ஆகாயத்து பறவை எடுத்துட்டு போன மாதிரி இங்க வசனத்தை கேட்க வேண்டியது, வெளியில போய் வேற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது, திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நடிக்க வேண்டியது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே நடிக்க வேண்டியது. இது ஒரு இரண்டகமான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும். அடுத்த ஒரு வாழ்க்கை என்ன இருக்குது? கற்பாறை உள்ள இடங்களில் உள்ள வாழ்க்கை. அந்த 5வது வசனத்தில் சொல்லிருக்கும் போது அதை சேர்ந்து படிப்போம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரம் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. பார்த்துக்கோங்க, நமது இருதயம் கடின இருதயமா இருக்கக்கூடாது. ஒரு வசனம் சொல்றாங்கன்னா அந்த வசனத்துக்கு நான் எத்தனை பர்சன்டேஜ் நான் வந்து கீழ்ப்படுகிறேன், அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். வசனத்தை கேட்டுட்டு இந்த வசனத்துக்கு நான் 100% நான் கீழ்ப்படுகிறேனா? 100க்கு 100 கீழ்ப்படிந்தா மட்டும்தான் எனது இருதயம் நவமான சதைப்பற்றுள்ள இருதயம்.
நம்ம இப்படி இங்கக்குள்ளே வச்சுக்கிடுவோமே. இங்கக்குள்ள தேவதூரில் வந்து இப்போ இறக்குறாரு. அப்படியே வந்து எப்படி மேய்ப்பர்கள் இருக்கும் பொழுது தூதரோடு சேர்ந்து பரமசேனித்தர்களும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக சொன்ன மாதிரி சேர்ந்து இப்போ தூதர்லாம் இறங்கிட்டாங்க. நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, எத்தனை வசனத்துக்கு நீங்கள் எல்லாம் 100க்கு 100 ஒபீடியண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்னைய கேட்டால் நானும் மாட்டிக்கிடுவேன், எல்லாரும் மாட்டிக்கிடுவோம். இதுதான் குடும்பம். நாம் எப்பயுமே என்ன செய்வோம்? நம்ம விருப்பப்படி மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நாம் அந்த கிறிஸ்மஸ் டைம் வரும்போது பயங்கரமாக பாட்டு பாடுவோம். ஆனால் இப்போ அதே தூதர்களும் பரமசேனை திரளும் இப்போ இங்கக்குள்ளே வந்து நின்றுட்டு எத்தனை பேர் எத்தனை வசனத்துக்கு 100% உண்மையாக வாழ்ந்தீங்க, உங்களுக்குள்ள உண்மையிலே கிறிஸ்துவின் சிந்தை தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமது உள்ளத்துக்குள்ள பிறரை பார்க்கும் பொழுது குறைகளாகவே தோணிட்டு இருக்குது, குற்றமாகவே தோணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நான் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம இருதயம் ஒரு கற்பாறை உள்ள இருதயம். நான் எந்த இடத்துல இருந்தாலும் நான் என்னையே தான் பார்க்கணும். நான் இந்த இடத்துல நிற்கிறேன், ஆண்டவரே இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறீங்க, என்னை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் தெரியணுமே. அப்ப நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? இப்படிப்பட்ட சிந்தையை விட்டுட்டு நான் இங்க வந்து உட்காந்தோன்னே இவங்கள பார்க்க அவங்கள பார்க்க, அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி நானா நினைச்சாலும் தப்பு, பிறர்கிட்ட பேசினாலும் தப்பு. இப்படி நினைக்கிறவங்கள பற்றியும் பேசணும் பைபிள் நிறைய சொல்லியிருக்குது. இன்னையிலேருந்து இந்த சிந்தை நமக்கு இருக்கவே கூடாது. நாம் வீட்டில் தனியாக இருந்தாலும் சரி, வெளியில் சென்றாலும் சரி, நமது சிந்தனையில் அதிகமாக ஆட்கொண்டது எது? நாங்கள் நிற்கும் போது அப்போ நம்ம என்னை சுற்றி என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்க வேண்டும். என்னிடத்திலிருந்து கர்த்தருடைய நற்கனிகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற கர்த்தருடைய கிரியைகளை பார்ப்ப தயாராக்கணும். அதை விட்டுட்டு நான் போய் நின்ன உடனே என்னிடத்தில் கிறிஸ்துவின் சிந்தையை தவிர மற்றெல்லாம் தெரிகிற மாதிரி நான் காணப்பட்டேன்னா நான் ஒரு கற்பாறை. பார்ப்பதற்கு நீங்கள் வசனம் கேட்ட மாதிரி இருக்கும், வேஸ்ட். அடுத்த வசனத்தை நம்ம சேர்ந்து பார்ப்போம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. 7வது வசனம் சேர்ந்து படிப்போம். முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இதே வசனத்தை உள்ளுக்குள்ளெல்லாம் பார்க்கும்போது உலக கவலை இதை பற்றிலாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கும். முள் குடும்பம் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா வீட்டில் வந்து ஆண்களுடைய செயல்பாடுகள், பெண்களுடைய செயல்பாடுகள். இப்போ நிறைய காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் ஒரு பெரிய சவால் வந்து என்னென்னா, திருச்சபை போதவர்களுக்கு அதை விட பெரிய சவால். நாம் என்ன செஞ்சிடறது? ஒட்டு மொத்தத்தையும் வந்து கொண்டு வந்து என்ன செஞ்சிடறது? நம்ம பாஸ்டர் ஐயாட்டையும் பாஸ்டர் அம்மாட்டையும் அசிஸ்டன்ட் பாஸ்டர்லாம் வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக, ஐயா என் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டா அலையன்ஸ் பாருங்க அப்படின்னு. அவர் உண்மையிலே வந்து முந்தி காலத்தில் சந்தோஷப்பட்ட நாட்கள் ஒன்று இருக்கு. இப்போ இந்த பாஸ்டரையாவும் பாஸ்டர் அம்மாவுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிடும். பெரிய பிள்ளைகள் ஆரம்பிச்சுன்னா குடும்பத்திலிருந்து ஏற்கனவே வந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நடக்குது. இந்த ஜெபத்தை தாண்டி வந்து இவங்களுக்கு நான் எப்படி அலையன்ஸ் பார்க்க போகிறேன், எப்படி இவங்களுக்கு நான் இது பண்ண போகிறேன், இந்த திருமணத்தை நடத்தி வச்சு இவங்க வாழ்நாள் முழுக்க எப்படி இருக்க போகிறாங்க, இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது? அடுத்த களம் கூடிக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன? நாம் வீட்டில் ஒரு முள், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே முள்ளு மாதிரி இருக்குது. உங்கள் வீடு அப்படி இருக்குதா? உங்கள் உள்ள அப்படி இருந்தால் தான் வீடே அப்படி இருக்கும். உங்கள் வீட்டில் பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களா? உண்மையிலேயே உங்கள் காசுனால சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை உங்கள் பதவினால சந்தோஷமாக இருக்கிறாங்களா? இல்லை உங்கள் வியாபாரத்தினால சந்தோஷமாக இருக்கிறாங்களா? உங்கள் விவசாயம் ஆனால் கிறிஸ்துவின் அன்பினால சந்தோஷமாக இருக்கிறாங்களா? எதனால் சந்தோஷமாக இருக்கிறாங்க? உங்கள் குடும்பத்தை யோசிச்சு பாருங்க. உங்களை வச்சு உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக இருக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்சிக்க கூடாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னு கிடையாது. நீங்கள் ஒரு ஆண் அமைதியாக இருக்கிறனாலையோ பெண் அமைதியாக இருக்கிறனாலையோ பிள்ளைங்க அமைதியாக எல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் என்னது முள்ளில் உதைக்கிறது கடினமா? நீங்கள் அதை உணராதனால அவங்கள குத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உண்மையிலே அவங்க உள்ளத்தை பஞ்சராக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் காலை வந்து என்னது பஞ்சராக்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த காலை இப்போ என்ன செய்யும்? சுவிசேஷனுடைய அழகான பாதமாக இருக்கவே இருக்காது. இந்த கால் வந்து பிறரை வந்து முள்ள போன்று குத்துற வார்த்தையை சொல்லக்கூடியவங்க கால் வந்து சத்தியத்தின் பாதையில் நடக்கவே நடக்காது. நீங்க உங்க வீட்டில் யாரு? நீங்க பிள்ளைகளா இருந்து நீங்க யாரா இருக்கிறீங்க? உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு முள்ள போல இருக்கிறீங்களா? கணவன் மனைவிக்கு முள்ள போல இருக்கிறீங்களா? மனைவி புருஷனுக்கு முள்ள போல இருக்கிறீங்களா? மருமக்கமார் வந்து மாமனார் மாமியாருக்கு முள்ள போல இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? என்ன சிந்தையில் இருக்கீங்க? அதுதான் முள்ளுள்ள இடம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களை அனுபவிக்கும் போது ஒன்று சேர்ந்து அனுபவிக்கிறது, இல்லை தனியாக ரூமுக்குள்ளே போய் உட்காந்து அனுபவிக்கிறது. அடுத்து இங்கே வந்து என்ன செய்யறது? மற்றவங்களை போட்டு குத்துன்னு குத்துறது.
கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம உண்மையிலே நல்ல நிலமா இருக்கிறோமா? நமது சிந்தை நல்ல சிந்தையா இருக்குதா? இந்த சிந்தை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? இந்த சிந்தைக்கு என்ன செய்யணும்? இங்க வந்து பாட்டு பாடலாம், வசனம் சேர்ந்து படிக்கிறா சொல்லலாம், ஆனா உண்மையிலேயே உள்ள எப்படி இருக்குது? என் உள்ளத்தில் உள்ள தோட்டக்காரர் யாரு? என் உள்ளத்துங்கிற தோட்டத்துக்கு நான் தான் தோட்டக்காரர், நான் தான் எல்லாம் பார்ப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பக்கத்தில் விவசாயம் நடக்கிறீங்களா? விவசாயிகள் தான். விவசாயம் செய்யாத போய் நல்லா போய் பாருங்க, தெரியும். உள்ளுக்குள்ள கல் இருக்கக்கூடாது, வேற எந்த களைகள் இருக்கக்கூடாது, வேற புழு பூச்சி இருக்கக்கூடாது, ஆடு மாடு வந்து தின்றக்கூடாது, ஆகாயத்து பனி அதிகமாக பெஞ்சிடக்கூடாது, மழையும் அதிகமாக பெஞ்சிடக்கூடாது, அடிக்கக்கூடிய மருந்து அதிகமாக அடிச்சிடக்கூடாது. நானும் ஒரு விவசாயி தான். கர்த்தரை அப்படி மாற்றிருக்கிறேன், தெரியும். உங்க வாழ்க்கைக்கு நீங்க அப்படி இருக்கிறீங்களா? எல்லா வேலையும் ஒரே தோட்டக்காரர் செய்ய முடியாது. தோட்டம் கூட கூட வேலைக்கு ஆள் நிறைய போட்டாகணும். நமது வாழ்க்கையில நம்மை சரி செய்வது வசனம் எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அதுதான் நமது வாழ்க்கையை சரி செய்யும். ஹல்லேலூயா. வசனத்தை நம்ம ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும், கரங்களை மகிமைப்படுத்துவோம். இப்ப நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். என்ன படிச்சீங்க இந்த வசனத்தை? ஏசாயா 55 10 11 என்ன படிச்சோம்? நம்ம வாக்குத்தத்தமா படிச்சோம்ல. இன்னைக்கு அதை யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்க சிந்தை எப்படி இருந்துச்சு? உண்மையிலே நீங்க வழி விதைக்கப்பட்ட விதையா இருந்தீங்களா? கற்பாறையில் இருக்கிறீங்களா? முள்ளுல இருக்கிறீங்களா? நல்ல நிலமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு நீங்க யாரு? ஆண்டவர் திட்டமும் தெளிவா சொல்ல. இப்ப படிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன்மாதிரி இயேசு மட்டும்தான். பெண்கள் சொல்லுவாங்க, அவர் இந்த உலகத்தில் ஆண் மாதிரி தானே வாழ்ந்தார், நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், அப்போ நாங்கள் உங்களை பார்த்து சொல்லுவோம், மரியாள் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் இயேசு மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறோம், அவங்க தாய் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து மனவாட்டி ஆகும்போது இயேசுவாமி மாதிரி தான் மாறி ஆகணும். எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம். நாங்களும் மரியாள் தாயாரை போல ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த அம்மா எப்படி அருமை தாயார் அடிமை, தன்னை அடிமைன்னு ஒப்பு கொடுத்தாங்க. நாங்களும் அப்படி தான் ஒப்பு கொடுத்தோம். ஆண்களுங்கிறதுக்காக காலரை தூக்கிட்டு அலையக்கூடாது. நாங்களும் இதோ நான் கர்த்தருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்த போல ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அப்பதான் தாயாருக்குள்ள கிறிஸ்துவானவர் உருவானார். ஹல்லேலூயா. இது ஆணுக்கும் ஒன்றுதான், பெண்ணுக்கும் ஒன்றுதான். அப்ப நாம நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கணும். இந்த உலகத்தில் வரும்போது நான் சொல்லி காலரை தூக்கிட்டு போனோம்னா நாம கிறிஸ்தவனாவே இருக்க முடியாது. இந்த உலகத்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. நாம நம்மை ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து வரும் பொழுதுதான் பெய்யக்கூடிய மழையும் ஆசீர்வாதம், பெய்யக்கூடிய பனியும் ஆசீர்வாதம், கேட்கக்கூடிய வசனமும் ஆசீர்வாதம். எத்தனை கூட்டத்தில் கலந்துக்கிடலாம். பாஸ்டருக்கு நம்பிக்கை வந்துடும். ஆகா, அளவுக்கு அதிகமாக இவர் அல்லேலூயா சொல்றாரு, அளவுக்கு அதிகமாக இது பண்றாரு, நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு தான் தெரியும் எப்படிலாம் ஏமாத்துறான் பாரு இந்த பாஸ்டரையும் பாஸ்டர் அம்மாவையும் திருச்சபையும். ஆண்டவருக்கு தெரியும், பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள எந்த சிந்தனை இருக்கிறது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் நிலம் எப்படி இருக்குது. நீங்க பார்த்துருப்பீங்க, விவசாயி பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருப்பீங்க, ஐயா டூர் கூட்டு போறாங்க, நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. பாருடா, இவ்வளவு விவசாய நிலம் இருக்குது, இவன் பராமரிக்கிறானான்னு பாரு. இவருக்கு இந்த நிலம் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, இவருக்குலாம் இந்த நிலம் ஒரு கேடா அப்படின்னு கூட சில பேர் நினைச்சுவாங்க, ஆணவமா பேசுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம இருதயம். உங்க இருதயத்தை மற்றவங்க பார்க்கலங்கிறக்கா பேசக்கூடாது. இப்போ இந்த டிவியில் தெரியல, வசனம் தெரியுதுல்ல, இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது என் இருதயம் அங்கே தெரியுது வச்சுக்கோங்க. ஆண்டு காட்டிட்டு இருக்காரு, இவனுக்குள்ள இத்தனை வசனம் தான் இருக்குது, இவன் இத்தனை வசனத்துக்கு தான் கீழ் படிஞ்சிட்டு இருக்கிறான், இவன் யோக்கியம் கிடையாது, இவன் ஒரு அயோக்கியன்னு சொல்லிட்டு இப்படி காமிச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? இதே மாதிரி எல்லாரும் நிற்க முடியுமா? நமக்கு அந்த கருவியை அவர் மாட்டலை. என் தலைக்கு மேலே அந்த கருவியை வச்சிருந்தானே என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்க தலைக்கு மேலே அந்த கருவியை வச்சு அப்படி இருக்கும். முதுகுல அந்த கருவியை வச்சா பின்னாடி உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கிட்ட இருந்து பார்த்தாலும் தெரியுற மாதிரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி. எந்த பக்கத்துல இருந்து என்னை பார்த்தாலும் என்ன செய்யக்கூடாது, என்னை பத்தி தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி இருப்பேன் நான்? உடனே இது தெரியுதாப்பா, ஒரு போர்வையை கொடு, போத்திக்கிட்டு போறேன். நான்
போத்துனாலும் தெரியற மாதிரி வச்சிருப்பாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் நமது ஆண்டவர். இந்த புதிய வருடத்தில் யோசிச்சு பார்க்கணும், நான் நடிப்பாகவே வாழ்கிறேனா இல்ல கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்கிறேனா? இந்த புதிய ஆண்டு அந்த முடிவு எடுக்கும் பொழுதுதான் நாம் அன்னைக்கு படிச்ச வாக்குத்தத்த வசனம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகின்ற வசனமும், வேதத்தை படிக்கும் போது தெரிகின்ற வசனமும், கர்த்தருடைய பிள்ளை சொல்ற வசனமும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். இல்லைனா வசனம் நிறைவேறாது. வசனம் எப்பயுமே ஜீவனோட தான் இருக்கும். நான் செத்த சரீரத்தோடு இருப்பேன். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15 பாருங்க. இதை படிச்சுட்டு அப்படியே முடிச்சிருவோம். அடுத்து ஐயா பேசணும். 1 கொரிந்தியர் 15 எல்லாம் எடுத்துக்கிடுவோம். 37, 38, 39, 40 இதெல்லாம் படிக்க போறோம். அப்படி வரிசையா பாருங்க. இதெல்லாம் நம்மளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்மளை பத்தி இதை படிக்கும் போது அவங்கவுங்க என்ன செய்யணும்? அவங்கவுங்கள சிந்திக்கணும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்க கூடாது. இதை படிக்கும் போது என் மருமகளுக்கு உரைக்கும், என் மருமகனுக்கு உரைக்கும்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு உரைக்கணும். முதல்ல நமக்கு உரைச்சா போதும், மற்றவங்களுக்குலாம் உரைக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு உரைக்கும், பெத்தவங்களுக்கு உரைக்கலாம் நினைக்கூடாது. இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு முதல் உரைக்குதான்னு பாருங்க, சூடு வருதான்னு பாருங்க, சொரணை வருதான்னு பாருங்க, கேட்போம். பார்த்தீங்களா? அப்படி நம்மளை மட்டும் பாருங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க. ரைட், படிப்போம். 37 நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரும் உயிர் தெழுதலும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு நாம செத்துருக்கோமான்னு பார்க்கணும். திடீர்னு என்னையா ஒட்டுமொத்தமா சாக சொல்றீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜென்ம சுவாபத்தை செத்துட்டு உயிர் தெழுந்த சரீரத்தோடு வெளியே போகணும். ஹல்லேலூயா. இதை யாராவது எடிட் பண்ணி போட்டு விட்டு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரையும் ஜாக சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. நாம் கிறிஸ்தவர்கள் ஜென்ம சுவாபத்திற்கு செத்தேதான் ஆக வேண்டும். அப்படியானால் தான் நான் எனக்கு முதலில் பிரயோஜனமாக முடிய வேண்டும், என் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக முடியும், இந்த திருச்சபைக்கு பிரயோஜனமாக முடியும், இந்த தேசத்துக்கு பிரயோஜனமாக முடியும். இல்லாவிட்டால் நான் யாருக்கும் பிரயோஜனமாக முடியாது. இதை பிரயோஜனப்படுத்துவது எப்படி? எனக்குள்ளாக இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும் பொழுது நான் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஒரு 5 விதமான கழுவுதல் இருக்குது. வசனத்தை சொன்னால் முடியாது, சொல்றதை உங்க மனசுல வச்சுக்கோ. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதை கேட்க வேண்டும். இரண்டாவது ஒரு கழுவுதல் இருக்குது, பரிசுத்த ஆவியினால் கழுவப்படுதல். முதல் கழுவுதல் 1 யோவான் 5:7. இரண்டாவது கழுவுதல் 1 கொரிந்தியர் 6:11. மூன்றாவது கழுவுதல் யோவான் 17:17. நான்காவது 5வது கழுவுதல் ஏசாயா 4:3. இவைகள் எல்லாவற்றையும் என்ன சொல்லப்பட்டிருக்குது? முதலாவது கழுவுதல் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதல் 1 யோவான் 1:7. இயேசு சுவாமியின் இரத்தத்தினாலும் பரிசுத்தாவினாலும் கழுவப்படுதல் 1 கொரிந்தியர் 6:11. யோவான் 17:17 வசனத்தினால் கழுவப்படுதல். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பார்த்திருப்போம். இயேசு நியாயத்தின் ஆவியினால் கழுவப்படுதல், சுட்டரிப்பின் ஆவியினால் கழுவப்படுதல். இதை நாம டெய்லி கேட்கணும். ஆண்டவரே, என்னைய, என் மனைவிய, என் பிள்ளைகளை உங்க பரிசுத்த ரத்தத்தால, ஏசப்பா உங்க பரிசுத்த ரத்தத்தால, ஏசப்பா உங்க பரிசுத்த ஆவியினால, ஏசப்பா உங்க பரிசுத்த வசனத்தினால, ஏசப்பா உங்க நியாயத்தின் ஆவியினால, ஏசப்பா உங்க சுட்டரிப்பின் ஆவியினால கழுவுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள எந்த சுவாமும் காணப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல அப்படியே உங்களுக்காகவும், உங்க மனைவிக்காக, உங்க கணவருக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக, உங்க மருமக்கமாருக்காக ஜெபித்து பாருங்க. எப்படி ஜென்ம சுவாபம் வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். களக்கொல்லி அடிச்சோடனே விவசாயி தெரியும், புல்லு முளைக்காதுன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிக்க வேண்டிய களக்கொல்லி, ஜென்ம சுவாபத்தை அழிக்க வேண்டிய களக்கொல்லி. வசனத்தில் சொல்லிக் கொடுத்து அடிச்சா அந்த களை வளரவே வளராது. ஹல்லேலூயா. பிதா நடாத நாற்றங்கள் எல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். ஹல்லேலூயா. அங்க மருந்தடிச்சு களைய கொண்டாங்க. வசனத்தை படிச்சா என்னது? வேரோடே
பிடுங்கப்படும். இந்த களைகளை எல்லாம் எடுப்பதற்கு யார் அனுப்புவாரா? தூதர்கள் அனுப்புவாரா? தூதர்கள் இந்த களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிப்பாங்கன்னு போட்டிருக்கு. கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்துல நமக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தனையை கொடுத்து நாம அடுத்து சந்திக்கும் போது, அடுத்த வாரம் வரும் பொழுது கர்த்தருடைய சிந்தையோட வரணும், கர்த்தருக்காக வரணும். எனக்குள்ள கர்த்தர் சிந்தை இருந்தா போதும். ஹல்லேலூயா. அப்படியே தரும்படியா ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்மளை பத்தி சிந்திப்போம். முதல்ல குடும்பத்தில் உள்ளவங்களை சிந்திப்பதற்கு முன்பாக நம்மளை பத்தி சிந்திப்போம். நாம சரியா இருக்கிறோமான்னு. மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். மற்றவங்களை குறை சொல்வதற்காக அழைக்கப்படல. உங்க வாயில எப்ப மற்றவங்களை பத்தி குறை வருதோ, மற்றவங்களுக்கு தப்பான சிந்தனை உங்க எண்ணத்துல வருதோ, அப்ப நாம தவறி இருக்கிறோம்னு அர்த்தம். நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னு அர்த்தம். நாம அப்படி யாரை பத்தி வந்தாலும் உடனே ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பார்வையில் அப்படி தெரியுதுப்பா, முதலாவதாக என்னை உங்க பரிசுத்த ரத்தத்தால கழுவுங்கப்பா. ஏசப்பா உங்க பரிசுத்த ஆவியினால கழுவுங்கப்பா. ஏசப்பா உங்க பரிசுத்த வசனத்தினால கழுவுங்கப்பா. ஏசப்பா உங்க நியாயத்தின் ஆவியினால கழுவுங்கப்பா. ஏசப்பா உங்க சுட்டரிப்பினால கழுவுங்கப்பா. என்னால சொல்லிருக்கு, சீயோன் குமாரத்திகளின் அழுக்குகளை கழுவுகிறாரா? சீயோன் குமாரத்தின் அழுக்குகளை கழுவுறது யாரு? ஆண்டவரை கழுவுகிறார். ஆண்டவரே கழுவுகிறார். சீஷருடைய கால்களை கழுவினவர் இன்றும் நம்மை கழுவுகிறார். ஹல்லேலூயா. சீஷருடைய காலை மட்டும் கழுவல, நம்மையும் கழுவுகிறார் நமது தகப்பன். ஹல்லேலூயா. நல்லா சிந்திச்சு பாருங்க. அதை படிச்சுட்டு அப்படியே போகாதீங்க. சீடருடைய காலுக்கள் நம்ம காலையும் கழுவுகிறார். இப்ப ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய உச்சந்தல உள்ளம் கால்களை கழுவுங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். இனி இப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு வேண்டாம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு உங்க சிந்தனை வேணும்பா, உங்க சிந்தனை வேணும்பா. நீங்க அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானீங்களே, நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்துல உங்களுக்கு அடிமையா வாழக்கூடிய ஒரு புத்தியை கொடுங்கப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவை கொடுங்கப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்கப்பா. எங்களுக்கு வேற உலக ஞானம், உலக அறிவு, உலக புத்தி வேண்டாம். நாங்க யாரையும் மேற்கொண்டு வாழ நாங்க விரும்பலப்பா. இதுவரை வாழ்ந்தது போதும், ஏமாத்தினது போதும், நடிச்சது போதும். ஆண்டவரே, உங்க முன்பாக நடிக்க முடியாதேப்பா. பிதா நடாத நாற்றங்கால் என்கிட்ட நிறைய இருக்குப்பா. இந்த காலையில அவ்வளத்தையும் பிடுங்கி எரிந்து போட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தோட்டத்தை, என்னுடைய வாழ்க்கைங்கிற தோட்டத்தை சுத்தம் படுத்த உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்க எல்லாருடைய தோட்டத்துக்கும் தோட்டக்காரரா நீங்க இருங்க. சகல கலைகளையும் எடுத்து போடுங்க, சுட்டரித்து போடுங்க. எங்கள மணிகள் காணப்படட்டும். ஆமா, நீதியின் கனிகள் காணப்படட்டும், ஆவியின் கனிகள் காணப்படட்டும், ஆவிக்குரிய நற்கிரியைகள் காணப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ போறோம். கேட்பாங்க, என்ன உங்க குடும்பத்தில் அவங்க என்ன இவங்க என்ன? அவங்க கூட ஆண்டவர் இருக்காரு, அவங்க பார்த்துக்கிடுவாங்க. என் கூட ஆண்டவர் இருக்காரு, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. எப்படா அடுத்தவங்க கேட்பான்னு காத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. வெளியே போயாச்சுன்னா, அங்கே போயாச்சுன்னா அவங்க அவரை பற்றி கேட்பாங்க, இவரை பற்றி கேட்பாங்க, என் பிள்ளையை பற்றி கேட்பாங்கன்னு. பிள்ளையை பற்றி கேட்டால், என் பிள்ளை கூட ஆண்டவர் இருக்கிறாரு, இம்மானுவேலர் கூட இருக்கிறாரு, அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க. நான் என்னமோ கேள்விப்பட்டேன். ஆமா, நீங்க கேள்விப்பட்டது வேற, அவங்க இம்மானுவேலரோட இருக்கிறாங்க. இம்மானுவேலர் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிற அர்த்தமாம். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது, கணவரை வெளியே அனுப்பும் போது, மனைவியை வெளியே அனுப்பும் போது, பார்த்து போ, பத்திரம் போமா போல சொல்லக்கூடாது. இம்மானுவேல் கூட இருக்காரு, தைரியமா போயிட்டு வா. ஹல்லேலூயா. அப்படி சொல்லணும். நாங்க வரும்போது இந்த பாதையில திரும்பணும். இப்ப வரைக்கும் ஆண்டவர் கூட இருக்கிறார். இம்மானுவேல் அவர் தான் இருந்தாரு. எங்க அறிவுப்படி வரல, எங்க புத்திப்படி வரல. நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படிதான். இன்னையிலேருந்து அப்படிதான் சொல்ல போறோம். அப்படிதான் சொல்லணும். யார் கேட்டாலும் அப்படிதான் சொல்லணும். யாரை பத்தியும் குறை நம்ம வாயில வரக்கூடாது, எண்ணத்திலையும் வரக்கூடாது. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.